Hi students, வணக்கம் and welcome to School of Future Medicos. இன்னைக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான வேகன்சி பொசிஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 148 சீட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எம்பிபிஎஸ்ல ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஆல் 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த 148 சீட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டு பார்த்தோம்னா எவ்வளோ வரப்போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் கம்யூனிட்டி இருக்குது, தென் பர்சன்டேஜ், தென் சீட்ஸ் ஃபார் ரவுண்டு 2 எவ்வளோ நம்மளுக்கு அலாட் ஆகுது கேட்டகரி வைஸ், தென் ரவுண்டு 1ல நீட் மார்க் எங்கே முடிஞ்சது, இப்போ ரவுண்டு 2ல எங்கே முடியலாம், தென் ஜென்ரல் ரேங்க், கம்யூனல் ரேங்க் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஓசிக்குன்னு பார்த்தோன்னா 31% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதில் 148 சீட்டில் 31% அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 46 சீட்ஸ் வந்து ஓசி கேட்டகரிக்கு அலாட் ஆகுது. ஸோ இந்த 46 வந்து நம்மளுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா ஓசி கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 7 பேர் இருக்காங்க. பட் உங்களுக்கே நல்லா தெரியும், லூப்பிங் ரூல் மூலமா தான் வந்து இந்த ஓசி கேட்டகரிக்கு உண்டான சீட்ஸ் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ பிசி பிசிஎம்னு யார் ஹை மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதில் ஆட் ஆவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நீட் மார்க் ரவுண்டு 1ல எங்க முடிஞ்சது அப்படின்னா 602ல முடிஞ்சது. ஸோ இப்போ ரவுண்டு 2ல எங்க முடியலாம்னா 601ல முடியலாம். ஸோ அப்போ அந்த 46ல ஓசியில வந்து 7 பேர் தான் இருக்காங்க, பிசியில் 34 பேர் இருக்காங்க, பிசிஎம்ல வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, எம்பிசியில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 46 சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரவுண்டு 2ல எங்க முடியும் நீட் மார்க் அப்படின்னா 601ல முடியும். ஜென்ரல் ரேங்க் 964ல க்ளோஸ் ஆகும். பிசிக்கு 26.5% இல்லையா ரிசர்வேஷன், அப்படி பார்க்கும்போது 39 சீட் வருது. ஸோ இந்த 39 சீட் அப்படின்றது ஆல்ரெடி 34 சீட் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஓசி கேட்டகரியிலேயே வந்து இந்த 34 சீட்ஸ் வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் போயிடுவாங்க லூப்பிங் ரூல்ல. ஸோ அப்போ அதிலிருந்து நம்ம 39 சீட்ஸ் அப்படி பார்த்தோம்னா 73 வரும். ஸோ அந்த 73க்கு தான் இங்கே நம்ம கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ நீட் மார்க் வந்து ரவுண்டு 1ல 563ல க்ளோஸ் ஆச்சு. இப்போ ரவுண்டு 2ல எங்க க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 559ல க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ஜென்ரல் ரேங்க் 2224ல முடியலாம், கம்யூனல் ரேங்க் 1445ல க்ளோஸ் ஆகலாம். பிசிஎம்முக்கு 3.5% அப்படின்னா ரவுண்டு 2ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 சீட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து 3 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓசி கேட்டகரிக்கு லூப்பிங் ரூல்ல அங்கே போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா 5 + 3 8 சீட்ஸ் வருதா. ஸோ அப்போ ரவுண்டு 1ல வந்து அவங்களுக்கு முடிஞ்சது 531ல முடிஞ்சது. ஸோ ரவுண்டு 2ல எங்கே முடியலாம்னா 528ல முடியலாம். ஜென்ரல் ரேங்க் 3704ல க்ளோஸ் ஆகலாம், கம்யூனல் ரேங்க் 145ல முடியலாம். எம்பிசிக்கு 20% அப்படின்னா 30 சீட் வருது. ஸோ இதில் 2 பேர் நான் முன்னாடியே சொன்னேன் எம்பிசியில் வந்து லூப்பிங் ரூல்ல ஓசி கேட்டகரி மூலமா அதில் ஃபில் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ 30 + 2 32க்கு நம்ம கட் ஆஃப் பார்த்தோம்னா ரவுண்டு 2ல எங்க முடியும்னா 526ல முடியலாம். ரவுண்டு 1ல 529ல முடிஞ்சது. ஸோ ரவுண்டு 2ல 3 மார்க் கம்மியாகி 526ல வந்து க்ளோஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கிறோம். ஜென்ரல் ரேங்க் 3768ல க்ளோஸ் ஆகலாம், கம்யூனல் ரேங்க் 745ல முடியலாம். ஸோ எஸ்சிக்கு பார்க்குறோம். அடுத்ததான் 18% அப்படின்னு போட்டோம்னா 22 சீட் வருது. ஸோ இந்த 22 சீட்டுக்கு நம்ம கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 450 நீட் மார்க்ல வந்து க்ளோஸ் ஆகுது. ரவுண்டு 1ல 453 இருந்தது. ஸோ இப்போ 450 இருக்கு. ஜென்ரல் ரேங்க் 8124ல க்ளோஸ் ஆகலாம், கம்யூனல் ரேங்க் 493ல க்ளோஸ் ஆகலாம். எஸ்சிஏக்கு பார்க்குறோம். அடுத்தது 3% அப்படின்னா 5 சீட்ஸ் வந்து ரவுண்டு 2ல கிடைக்குது எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா கட் ஆஃப் இவங்களுக்கு ரவுண்டு 2ல 383 வரைக்கும் போகலாம்னு எதிர்பார்க்குறோம். ரவுண்டு 1ல அவங்களுக்கு 389 இருந்தது. ஸோ ஜென்ரல் ரேங்க் இப்போ எங்கே முடியலாம் அப்படின்னா 12127ல க்ளோஸ் ஆகலாம், கம்யூனல் ரேங்க் 90 இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எஸ்டிக்கு 1% தான், ஸோ ஒரு சீட்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நீட் மார்க் வந்து ரவுண்டு 1ல 356ல முடிஞ்சது. ஸோ ரவுண்டு 2ல 353ல முடியலாம். ஜென்ரல் ரேங்க் 13748, கம்யூனல் ரேங்க் 28 இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த 148 சீட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம போடுறோம். ஸோ இது இல்லாமல் சர்ப்ரைசிங்காக ஏதாவது சீட்ஸ் ஆட் ஆகுது ரவுண்டு 2ல ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அப்படின்னா இந்த கட் ஆஃப்ல கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட சேனல்ல அதுக்கும் உண்டான மாதிரியான கட் ஆஃப் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான அப்டேட். இன்னொரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். So till then stay connected with us and subscribe our channel for regular updates.